ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் தாங்க பார்க்க போறோம். செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. இட்லி, தோசையோட, பொங்கலோட, சாதத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பாசிப்பருப்பு சாம்பாரை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபனுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் இனிமேல் சாம்பார் வைப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த சாம்பாரை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. பருப்பு சாம்பார் செய்யறதுக்காக குக்கர்ல 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் பாசிப்பருப்பை நல்லா வாசம் வர மாதிரி வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க, பாசிப்பருப்பை நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் இதை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். எந்த கப்ல பருப்பு அளந்தமோ அதே கப்ல 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 3 மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியா இருந்தா நீங்க 2 பழம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10-12 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பருப்பு நல்லா சாஃப்டா வந்துடும். இப்ப பாருங்க, நான் 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. பருப்பு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப மையா வேக வைக்காம இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. சாம்பாருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கரண்டியில தக்காளியை மட்டும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பை மசிக்க வேண்டாம். இந்த மாதிரி தக்காளியை மட்டும் மசிச்சு விட்டுட்டேன். இப்ப இதோடவே ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை முழுசாவே நான் சேர்த்திருக்கேன். கட் பண்ணி சேர்க்கறதுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் கடையில வாங்கின சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணிருக்கேங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் கலந்துட்டு இப்பதான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப அடுப்புல சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் எல்லாம் சாம்பாரோட நல்லா வெந்தரணும். இப்ப பாருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே விட்டுருந்தேன். சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. வெங்காயம் எல்லாமும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இது அப்படியே லோ ஃபிளேம்ல பக்கத்து ஸ்டவ்வுக்கு மாத்தி வச்சுக்கிறேன். நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சாம்பாரை தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா வாசமா இருக்கும். நீங்க சன்ஃபிளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம தாளிப்பை சாம்பாரோடவே சேர்த்துக்கலாம். நான் ஸ்லோ ஃபிளேம்ல அப்படியே விட்டுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப அவ்வளவுதான், ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பாசிப்பருப்பு சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி, தோசை, பொங்கல், சாதத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும். இந்த ஈஸியான பாசிப்பருப்பு சாம்பாரை ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.